தாவேக தலைவர் விஜய் இன்று வரவுள்ளதாக தகவல் வெளியானதால் வேளாங்கண்ணி பேராலயத்தில் ஏராளமானோர் திரண்டுள்ளனர். இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராஜசேகர். விவரங்கள். மோனிஷா, தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் இன்று நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி அன்னை மாதா பேராலயத்திற்கு வருகை தருவதாக தகவல் வெளியாகி இருந்தது. அதனை முன்னிட்டு இன்று அதிகாலை முதல் பேராலயத்தின் வாசலில் அதிகமான தாவேக தொண்டர்கள் குவிந்திருந்தார்கள். இந்த நிலையில தற்பொழுது பேராலயத்தின் சார்பில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் வரவில்லை என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக அங்கு வந்திருந்த தொண்டர்கள் ஏமாற்றம் அடைந்திருக்கிறார்கள். குறிப்பாக இன்று காலை 5:30 மணிக்கு அங்கு பிரார்த்தனை என்பது தொடங்கியது. அப்பொழுது தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் தாவேகா என கூச்சலிட்டிருந்தனர். அப்பொழுது பேராலயத்தின் அதிபர் சார்பாக இங்கு கூச்சலிட வேண்டாம், யாரும் கூச்சலிடாதீர்கள், விஜய் அவர்கள் வரவில்லை என தெரிவித்தார்கள். அதனை அடுத்து அங்கு உள்ள கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக கரைய தொடங்கியது. அது மட்டும் இல்லாமல் காவல்துறையின் சார்பில் எந்த ஏற்பாடும் செய்யப்படவில்லை. இதன் காரணமாக மாவட்ட காவல்துறை நிர்வாகத்திடம் கேட்ட பொழுது விஜய் வருவதற்கான எந்த தகவலும் எங்களுக்கு தெரிவிக்கப்படவில்லை என காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் தொந்தரவு செய்ய வேண்டாம், வழிபாட்டிற்கு தேவாலயத்தின் சார்பாக வேண்டுகோள் விடுக்கப்பட்டது. மேலும் இந்த திருப்பலி பீடத்தின் அருகே விஜய் ரசிகர்கள் அதிக அளவில் குவிந்ததால் அப்பொழுது திருப்பலி பாதிப்படைக்கப்பட்டது. விஜய் வருகிறார் என்று எங்களுக்கு தெரிவிக்கவில்லை, பேராலயத்தின் பூஜைகள் நடைபெற வழிவிட வேண்டும், ரசிகர்கள் அவர்கள் நீங்கள் பார்க்கலாம், ஆனால் இங்கு பக்தர்களும் உள்ளனர், ஆகவே டிவிகே என்ற கோஷமிட வேண்டாம் எனவும் பேராலயத்தின் சார்பில் கோரப்பட்டது. மோனிஷா.